ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட பார்த்து ஜெயந்த் சிஸ்டர் வந்துட்டு நிறைய கமெண்ட்ல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வில்லன் மாறுவான் அப்படின்னு எதிர்பார்க்கல, இனிமேல் ஹீரோனுக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த எபிசோட்ல எல்லாருக்கும் பதில் கிடைக்கும், ஏன்னா இதுதான் ஃபைனல் எபிசோட். சரி, என்ன ஹாய் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எபிசோட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீ வசந்தா ஹலோ அண்ணா, ஹாய் சிஸ்டர். ரகினி ராஜேந்திரன் புலுவாத் சிஸ்டர் ஹாய். யஷ்வந்த் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. இதுதான் ஃபைனல் எபிசோட். சாரி சிஸ்டர், ராமலிங்க கருப்பையாங்கிறது பையன் நேமுங்கிறதால தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே சிஸ்டர், சுபஸ்ரீ சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். செகண்ட் லவ் கூட நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சார் FU3 லைக் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஆமாம், இந்த எபிசோடில் ரொம்ப லவ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த எபிசோடும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. யூரியஸ் தமிழ்ரதி சிஸ்டர், என்னோட வாய்ஸில் உங்கள் கவிதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் கவிதை ரொம்ப ஃபீலிங்காக இருந்திருக்கு, உங்கள் லைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர், நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணுங்கள். சார் IM அப்படிங்கிறவங்க ஹீரோன் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க சீன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். முரளிதரன் சிஸ்டர், என்னடா வில்லனை காமெடி ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அப்படின்னு சொல்லலாம். காயத்ரிங்கிற சிஸ்டர், மை நேம் இஸ் மோகனா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் இனிமேல் மோகனானே மைண்டில் வச்சுக்கிறேன். யூசர்ஸ் GP தேங்க்ங்கிறவங்க ஃபைனல் எபிசோட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் எபிசோட என்ன ஆச்சுன்னா, ஹீரோனுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அவங்க அண்ணனும் இவளும் கனெக்ட் ஆகி இருக்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தான். அதே நேரம் இவ்வளோ கொன்னாதான் அந்த டிவைன்ட்ரியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு ஹீரோ வந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருந்தான். இப்போ வந்துட்டு இளவரசர் தான் காட்டுறாங்க. அவளோட ஸ்டண்ட் வந்துட்டு, நீங்கள் வர வர நம்ம நாட்டையும் மறந்துடுவீங்க போலியே, இங்கேயே ஸ்டே பண்ணிட்டீங்க, நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என்ன இருந்தாலும் உங்களுக்கு காதல் தோல்வினாலும் இங்கேயே இருந்துருவீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, சரி சரி இப்போ சீக்கிரம் நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்கிறான். ஆனால் இன்னொரு டவுட் இளவரசரே அப்படின்னு வந்து நிற்கிறான். என்ன டவுட்டு? இல்லை போகிற போக்க பார்த்தா இந்த மருத்துவர் மனையும் உங்கள் பேரில் தான் எழுதணும் போலியே, என்ன சொல்ல வர? இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன், இது தேவையில்லாத வேலை, உடனே நம்ம நாட்டுக்கு கிளம்பணும், ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிட்டு இருக்கான். இளவரசர் போயிட்டு நேராக ஹீரோயினை தான் மீட் பண்ண போகிறாங்க. எதுக்கு மீட் பண்ண போறான்னா, அவன் அஸ்டன் வந்துட்டு அந்த உடஞ்சி போன ஒரு ஹேர் பின்னு அவள்கிட்ட தான் இருந்திருக்கும், அதை கொண்டாந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அவள் ஆச்சரியப்படுறா, இது எப்படி உங்ககிட்ட வந்தது, நீ என்கிட்ட வந்து சேர்ந்தப்ப இதுவும் என் கூட வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றான். அதை பத்தி ஹீரோ ஷாக் ஆகுறான். இது நான் உனக்கு அந்த மரத்துல இருந்து செஞ்சு கொடுத்த ஒரு விஷயமாச்சே, அது ஒரு டைம் ப்ரோக் ஆயிடுச்சு, நான் அங்கிருந்து கிளம்பும் பொழுது அதை நான் சரி பண்ண சொல்லி நம்ம மரத்தை பாதுகாக்கிற ஆண்டிகிட்ட நான் கொடுத்துட்டு போனேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பும்போது கரெக்டாக அது என்கிட்ட வந்து சேர்ந்தது அப்படிங்கிறப்ப, அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்காக இதுல இருந்து ஒரு வழி இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட நாம போய் சேர்றதுக்கான வழியும் இதுல தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கும் சந்தோஷம். ஆஹா, ஒரு வழியா உன்னோட உயிர் இல்லாம இது வழியா அந்த மரத்துக்கிட்ட போற ஒரு வழி கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு, அது என்கிட்ட இருந்து உங்ககிட்ட கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் ஹீரோனை லவ் பண்ணாதும் இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதும் அவ்வளோ ட்ரூவான விஷயம் ஒன்று. வருஷம் நேராக போயிட்டு நம்ம செகண்ட் ஹீரோனை தான் பார்க்க போறாங்க. ஏன்னா இங்கேருந்து அவன் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டல, அது வந்து நான் பிஸியா இருக்கேன், நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இல்லை நான் இப்போ ஒரு பேஷண்டாக தான் வந்திருக்கேன். அப்படி அவனுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எப்படி உன்கிட்ட சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு, சொல்ல தெரியலனா கற்றுக்கிட்டு வந்து சொல்லு அப்படிங்கிறா. அவளுக்கும் புரியுது இவன் என்ன சொல்ல வரான்ட்டு. ஆனால் பசங்க எப்போ வழிகிறாங்கன்னு தெரிஞ்சு போதோ அப்போவே பொண்ணுங்க கொஞ்சம் உஷாராயிட்டு பின்னாடி சுத்தோட தானே பார்ப்பாங்க. அதே தான் இப்போ செகண்ட் ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வச்சு இங்கேருந்து நான் கிளம்புறதுக்குள்ள அப்படின்ட்டு அவன் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. அதே நேரம் அங்கே ஹீரோயின் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவன் அங்கே போயிட்டு, என்னாச்சு கொஞ்ச நாளாக நீ நார்மலாக இல்லையே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கிறான். அதே நேரம் ஹீரோவும் வந்துட்டு, இல்லை நாங்கள் 2 பேரும் மறுபடியும் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போகலான் இருக்கோம், அதுக்கு எங்கள் நாட்டுக்கு அதாவது அந்த லீஜுவான் மலைக்கு போனால் மட்டும்தான் அங்கேருந்து நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ண முடியும், இதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் நீ எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, எது நான் என் நாட்டுக்கு கிளம்ப போகிறேன், நீங்கள் என்கிட்ட பொறுப்பை பிடிச்சிட்டு போகிறீங்களா, நான் வர வரைக்கும் நீங்கள் இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி ஏதோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நம்ம 2 பேரும், எது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா, அப்போ இல்லையா, இல்லதே இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் 2 பேரும் முறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்கள பார்த்து ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஹீரோயின் அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு அந்த ஹேர்பின் மூலியமா அவங்க 2 பேரும் மறுபடியும் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது அங்க வில்லன் வந்துட்டு அந்த மரத்தை கொளுத்துறதுக்காக நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து ஒரு இல்யூஷன் பார்த்தான்ல, அவனோட ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க போறப்ப அவன் பார்த்தது பாஸ்ட் இல்லை ஃபியூச்சரு. அவங்க வந்துட்டு கேர்ளா நிற்கிறது வேற யாருமே கிடையாது, வில்லன் தான். அவன் அந்த மரத்தை கொளுத்தலான்னு பார்க்கப்போ ஹீரோ வந்து கத்தி வச்சோன்னே, என்ன மறுபடியும் மறந்துட்டியா, என்ன நீ என்ன பண்ணாலுமே அது உன்னோட ஒய்ஃபை அஃபெக்ட்
பண்ணோம், என்ன நீ கொன்னா அவ செத்துருவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோவை அதை சொல்லியே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கே. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு அவன் கத்தியை பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அதை இழுத்து தன்னைத்தானே குத்திக்க போறா. இதனாலதான் நீ சாவானா அப்ப நானும் சாவேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த கத்தி யார் தடுத்து பிடிச்சிருக்கானா, ஹீரோ தடுத்து பிடிச்சிருக்கான். இந்த மாதிரி முட்டாள்தனை நீ பண்ணவே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை மறைச்சிட்டு இருக்கும்போது அதே நேரம் வில்லன்ட்டியும் ஒழுங்கா போயிடு, இவ இருக்கிறதுக்கு அவளையே கொண்டுகிட்டு ஒன்னையும் கொண்டுருவா, ஒழுங்கா இங்கிருந்து போயிட்டு இந்த மரத்தை கொளுத்துற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே அவன் அங்கேருந்து பயந்தடிச்சு ஓடிடுறான். என்னடா கடைசியில் வில்லனை காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டீங்க. ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைம் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ண எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, எனக்கு வேற வழி தெரியல, இந்த மரத்தை காப்பாத்தினா எனக்கு வேற வழியே தெரியல, அவனும் இருக்க நம்மளை நிம்மதியா இருக்க விட மாட்டான், நான் செத்தாலும் பரவாயில்ல, இங்க இருக்கிற மக்கள் வாழணும், அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன், ஆனா என் நிலைமையில இருந்து நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஹீரோ அவங்க கட்டுப்பாயிட்டு உட்காந்துருக்கான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கு, இவளை தனியா விட்டா ஏதாவது பண்ணி போலோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவன் ஒவ்வொரு நேரமும் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அதுவும் அவளை பாதுகாத்துட்டே உட்காந்துருக்கான். நாள் காலையில இளவரசர் கூட தான் ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. என்ன திடீர்னு என்ன கூட பேசணும்னு நீ கூப்பிட்டுருக்க? இல்ல நீ ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அதுவும் 3 வருஷமா எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்க. ஃப்ரெண்டா இல்ல அதை பத்தி நம்ம மறுபடியும் குழப்பிக்க வேணாம், என்ன இருந்தாலும் எனக்கு நீ ஒரு குட் ஃப்ரெண்டா இருந்திருக்க, அதுக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரலான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நாளா பேசுறதும் சரியில்லை, நீ பண்றதும் சரியில்லை, எதுக்காக நீ இப்போ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற? இல்ல உனக்கு நான் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவ ஒரு கத்தி எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறா. எதுக்கு இப்ப இந்த கத்தி? நீ நல்லா சண்டை போடுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா ஹீரோ அவளுக்கு இல்ல, இப்ப நீ அதை சொல்லியே ஆகணுமா? இல்ல பரவாயில்ல, இந்த கத்தி என்னோட சார்பா கிஃப்டா வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப நீ பண்றது எனக்கு சுத்தமா சரிப்பட்டு வரல, ஏதாவது மனசுல இருந்தா ஓப்பனா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இந்த கத்தியை புடி ஃபர்ஸ்ட் அப்படின்னோடனே அந்த கத்தியை அவன் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட ஞாபகம் நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இங்க இருக்கிறவங்கள நீ கொஞ்சம் பாதுகாக்க வேண்டியது இருக்கும், இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ மறுபடியும் வந்துட்டு இங்க நீ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இங்க என்ன பிரச்சனை வரப்போகுது? அதான் ஹீரோ இருக்கானே, அவளோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அந்த மரம் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு, நான் இறந்தால் மட்டுமே அவனும் அழிவான், அதே மாதிரி அந்த மரத்துக்குள்ள இருந்த ஒரு கிளையும் என்னோட இதயத்தை பாதுகாத்து என்னோட இதயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா அவளுக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் உடனே சரியாகும், ஆனா உடம்புல காயப்பட்டது சரியாகவே மாட்டேங்குதுப்ப ஒரு டைம் போயிட்டு அவன் கிளினிக், அதாவது செகண்ட் ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பா, என்னாச்சு உள்ள உன்னோட ஹார்ட் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. அப்போதான் புரிஞ்சிருக்கு அவளோட இதயத்துக்குள்ள அந்த மரக்கிளை இருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் ஹீரோவால அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த மரக்கிளையை வெளியில எடுத்தா மட்டுமே அந்த மரம் வந்து உயிர் பழைக்கும், அப்ப இவ சாகணும் அப்படிங்கிறது அவளுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. முதல்ல இளவரசரை மீட் பண்ணி அவளுக்கு ஒரு கத்தி கொடுக்குறா, அப்புறம் செகண்ட் ஹீரோயினை தான் போய் மீட் பண்ண போறான். நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்ட்டு அவ கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. இல்ல உன் பொண்ணையும் நான் கூப்பிடவா? இல்ல அவ வேணாம், அவளை பத்தி தான் பேசணும், ஆனா உன்கிட்ட மட்டும்தான் பேசணும். அவளோட 16 வயசு வரைக்கும் அவளுக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் எம்ப்ராய்ட் போட்டு தச்சு வச்சிருக்கேன், அதை மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கோ. இதை நீ அவள்கிட்டயே கொடுக்கலாமே. இல்ல அவ என் பக்கத்துல நெருங்குனா அவ என்ன ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுறா, அவளோட அம்மா அப்படிங்கிறத என்னால வெளிப்படையா சொல்ல முடியல, இப்போ என்ன அதுதானே உன் பிரச்சனை அப்படின்ட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு, இங்க பாரு உனக்கு நான் மட்டும் அம்மா இல்ல, உங்க ஆன்ட்டி தான் ஒரு அம்மா மாதிரியா, அவங்களுக்கும் குழந்தை இல்லைல்ல, நீ அவங்க அம்மாவை கூப்பிட அப்படின்னு சொன்னோன்னே அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு முதல் டைமா ஹீரோயினா அவளோட குழந்தை அவளை அம்மான்னு கூப்பிடுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு. நீ என்ன ஆக போற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் பெரிய டாக்டர் ஆக போறேன், உன் பொண்ணு உன்னோட இன்டெலிஜென்ட்டா இருக்கா, எல்லா மருந்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இப்பவே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவளுக்கு ஒரு டவுட் வருது, நீ ஏன் இப்ப இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க, என் கூடவே தானே நீ இருக்க போற, அப்புறம் ஏன் இந்த துணியெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு இருக்க? இல்ல எப்போது நான் அங்க மலைக்கு போற மாதிரி இருக்கும்ல, அப்ப நீ தானே அவளை பாத்துக்க முடியும், அதுக்குதான் இப்பவே நான் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கா. என் குழந்தையோட பேசி நடந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த வால் நட்சத்திரம்லாம் வரும்ல, அது மாதிரி வர்றப்ப எல்லாம் வேண்டிக்கிறாங்க. அவ ஹீரோயின் வேண்டிக்கிற ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, அவ எப்பவுமே சேஃபா இருக்கணும், எங்களோட பிரச்சனை அவகிட்ட எப்பவுமே நெருங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ வேண்டிக்கிறா. அவ ஒரு விழுக்க திருவிழாக்கு போறா, அங்க இம்மோட்டலா இருக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி கடவுளுக்கு எழுதி விளக்கு மூலியமா அனுப்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே இடத்துலதான் ஹீரோவும் இருக்கா, அவ ஹீரோயின் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்புறான். அதே இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் அதையே தான் எழுதி அனுப்பிச்சிட்டு இருக்கா. 2 பேருக்கும் ஒரே மனசுல ஒரே விஷயம் தான் ஓடுது,
இங்க யாருமே சாகக்கூடாது, தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது அவளை காப்பாற்றணும், அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இத்தனை நாள் காலையில் இளவரசர் போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட மனசில் இருக்கிறத சொல்லிடணும் அப்படின்ட்டு செகண்ட் ஹீரோயினை போய் பார்க்க போகிறான். இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, இப்போ நான் உன்ட்ட பேஷண்ட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அங்கே பேஷண்ட்டை விசாரிக்க ஒரு திரை மாதிரி போட்டு மூடிட்டு தான் விசாரிப்பாங்க. அதை மூடி விட்டு இப்போ அங்கே பாரு, என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ இப்போ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒருவேளை நான் ஹீரோயினை முன்னாடி ஒன் சைடாக லவ் பண்ணதால நீ கொஞ்சம் கடுப்பாக இருக்கியோ, அதை பற்றி இப்போ எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, வெளிப்படையாக எதுவாக இருந்தாலும் சொல்லு, அவளை நான் நினச்சதால தான் நீ இப்போ என்கிட்ட ஒரு மாதிரி நெருங்காமல் இருக்கியோ அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் இல்லை, அவளே கொஞ்சம் நாளாக ஒரு மாதிரி தான் நடந்துட்டுருக்கா, ஒரு மாதிரி என்னென்னமோ வந்து பேசுகிறா, திடீர்னு என்னென்னமோ சொல்கிறா. ஆமாம், என்கிட்டையும் வந்து எதுவும் பேசிட்டு எனக்கு வால்லாம் கிஃப்ட் பண்ணா. அப்போ இப்போ 2 பேருமே எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க 2 பேருமே இப்போ மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறான். அங்கே இதை கேட்டு அவனுக்கு ஷாக் ஆகுது, ஆகா அப்படின்னு. போனோடனே ஹீரோயின் சொல்கிறா, எனக்குள்ள நீங்கள் கிளை வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்களே, அந்த கிளை வந்துட்டு எனக்குள்ளே தான் இருக்குது, என்னோட கைக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அது தெரியாத அளவுக்கு அதை வந்துட்டு நம்ம லேடி வந்துட்டு இந்த மரத்தை பார்த்துக்காத்தாங்களே, அந்த லேடி மறைச்சி வச்சாங்க, அதனால தான் உங்கள் கண்ணுக்கே அது தெரியல, நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க, நானே அதை எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ இருந்துட்டு, இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, மறுபடியும் ஒன்று நான் செக் பண்ணோம். இல்லை அதெல்லாம் தேவையில்ல, நான் மரத்துக்கிட்ட போய் நின்று அந்த கிளையை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருந்துட்டு அந்த கலையை எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கா. ஆனால் அவள் எடுக்கிறது அவளோட இதயத்தில் இருந்து அப்படிங்கிறது அவளுக்கு தெரியவே இல்லை. அவன் தூரத்தில் நின்று என்னாச்சு, எதுவும் ஹர்ட் ஆகுறியா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவளோட இதயத்துல இருந்து தான் அந்த கிளையை வெளியில் எடுக்கிறா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரியவே இல்லை. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரில் ரத்த கக்குனத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. இதை பார்த்த உடனே அவன் அங்கேருந்து ஓடி போகிறான். எதுக்காக இப்படி பண்ண, ஒன்று நான் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேனே, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பேனே, எனக்கு தெரியும் எனக்காக நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும், ஆனால் நான் இங்கே வந்தது, நான் இங்கே உங்க கூட இருந்தது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான், எல்லாமே ஒரு சாக்ரிஃபைஸில் தான் முடியணும் அப்படின்னுட்டு இருக்கு. கேட்டது, இந்த மரத்தை காப்பாற்ற நினச்சது எல்லாமே என்னோட இதயத்துக்குள்ளே தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு அதுலேருந்து எடுத்து அந்த கிளையை கொடுக்குறா. இந்த கிளையை இங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மரம் மறுபடியும் வளரும், இந்த நாட்டு மக்களும் மறுபடியும் வளருவாங்க நல்லா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதைத்தான் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு கத்தி கதறி அழுதுட்டு இருக்கான். உங்களுக்காக நம்ம பொண்ணு இருக்கா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது இல்லாமல் நீங்கள் பாதுகாக்க இங்கே நிறைய விஷயம் இருக்குது, மறுபடியும் இந்த நாட்டை நீங்கள் தான் கொண்டு வரணும், இந்த மரம் வளர்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை எனக்கு நீ வேணும், நீ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை, இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயந்தான், ஒரு உயிர் இறந்தாதான் இன்னொரு உயிர் பிறக்குங்கிறது அது காலத்தால் எழுதப்பட்ட ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறப்ப அவன் கத்தி கதறி அழுகிறான். அப்படியே அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துளிர்விட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்துலேயே ஹீரோயின் இறந்து போகிறா. ஹீரோ அங்கே என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயினோட அண்ணனை காட்டினே, ஒரு வழியாக தான் மன்னன் ஆகிட்டோம், இந்த நாட்டுக்கே நாம் மன்னன் ஆகிட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் போயிட்டு அவன் அரியணை ஏறும் பொழுது ரத்தம் வாந்தி எடுக்கிறான். இங்கே தான் ஹீரோயின் செத்துட்டாலே, 2 பேரும் கனெக்ட் ஆகிருக்கிறதால அங்கே அவங்க ரத்தம் கக்கி சாகுறான். நான் அரசனாயிட்டேன், என்னோட நாட்டுக்கு நான் கடைசியாக அரசனாயிட்டேன் அப்படின்ட்டு அந்த அரியணையில் ஏற முடியாமலேயே அங்கேயே விழுந்து செத்து போகிறான். இப்போ 2 பேருமே இங்கே இறந்துட்டாங்க. ஹீரோயினும் இறந்துட்டா, அவனோட அண்ணனும் இங்கே இறந்துட்டாங்க. ஹீரோவுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோவையும் அவனோட பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அந்த மரத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அந்த மரம் வந்துட்டு எரிஞ்சு போன மரம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற இலைகள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பசுமையாக மாறிட்டு இருக்கு. ஏன் இங்கே நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோட பொண்ணு கேட்குறப்ப, உனக்கு தெரிஞ்ச ஆன்ட்டி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் தான் இது. ஆமாம், நான் கொஞ்ச நாளாக அவங்கள பார்க்கவே இல்லையே, அவங்க வந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க, அதுவும் இங்கே தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அப்போ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வாங்க நம்ம கீழே இறங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பொண்ணும் அப்படியே விளையாட்டுத்தனமாக சொல்லுது. அங்கே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயினும் இளவரசரும் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய ஒப்படைச்சிட்டு, நான் அவளை தேடி போக போகிறேன், இனிமேல் நான் வருவேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, இருந்தாலும் இவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் நாங்கள் தான் அவங்க அப்பா அம்மா அப்படிங்கிறது அவளுக்கும் தெரிய வேணாம், என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தெரிய வேணாம், ஏன்னா அதுக்கப்புறம் அவளை தேடி பல பிரச்சனைகள் வரும்,
எனக்காக ஒரே விஷயம் மட்டும் பண்ணு, என் மேலே எந்த ஒரு கோவம் இருந்தாலும் அதை என் பொண்ணு மேலே காட்டிடாத அப்படின்னு சொல்லும்போது, லூசு பைய மாதிரி எதுவுமே நீ பேசிகிட்டு இருக்காத, நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு இப்போ செகண்ட் ஹீரோயினும் இளவரசரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயினை தேடி போக போகிறேன்னு சொல்கிறானே, எங்கே இருப்பா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. அதில் சத்த மாதிரி தான் காட்டினாங்க. சரி, ஓகே, ஹாப்பி எண்டிங்கோட தான் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட நானும் இருக்கேன். என்னோட மலைப்பகுதிக்கு போனோடனே அங்கே இருக்கிற ஹீரோட அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மரத்தை பாதுகாட்டு இருந்தவங்க மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு பூக்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி அவளுக்கு பிடிச்ச பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு போவானோ அந்த மாதிரியே மறுபடியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஹீரோயினை பார்க்க மறுபடியும் மலைக்கு போகிறான். அங்கே பனி படர்ந்த ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு ஹீரோயினோட பாடி அதில் இங்கே தான் இருக்குது. இவ்வளோ நாள் அதை பாதுகாத்து வச்சுட்டு தான் இருந்திருக்கான். அங்கே போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இசையை இசைச்சிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச பூவை பக்கத்தில் வச்சுட்டு இனிமேல் நானும் அவன் கூடவே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோயின் கூடயே படுத்துட்டு அப்படியே கத்தி எடுத்து அவனோட நெஞ்சோடையே வச்சு அவனோட உயிரை அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, நீ இல்லாத உலகம் எனக்கு எப்போவுமே ஒரு இருள் உலகம்தான், அதனால் உன் கூடவே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளை இறுக்கமாக கட்டி அணைச்ச மாதிரியே அவளை பார்த்த மாதிரியே ஹீரோவும் அங்கே இறந்து போகிறான். உங்களோட காதல் இப்படி முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க சாக்ரிஃபைஸில் தான் அந்த மரம் மறுபடியும் உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த ட்ராமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ட்ராமாவும் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவா போடணுமா, இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி போடணுமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.